அட நம்ம பார்வதி வதையே அரகர மகாதேவா. சிவமயம் சேனலில் இன்று பெரிய புராணத்தில் மனுநீதி சோழரின் நீதி பற்றி பார்ப்போம். நெல்லும் உயிர் நீரும் உயிர் மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்ற திருவாக்கின்படி இந்த உலகிற்கு அரசனே உயிர். அரசன் நடுநிலை தவறாமல் நன்னறி காத்து நானிலம் ஆழ்தல் வேண்டும். அரசன் செங்கோல் சாயுமேல் உலகின் நலம் சாய்ந்துவிடும். தக்க வழியில் மக்களை செலுத்தி இன்னாரை ஒருத்து இனியாரை ஆதரித்து காந்தற்கு இனியனாய் காட்சிக்கு எளியனாய் கனியமுத மன்ன கருணைக்கு உரையுளனாய் மன்னன் வாழ்தல் வேண்டும். அத்தகைய மன்னன் வாழும் நாட்டில் மழைவளம் மிகும். மேலும் அரசன் தன்னாலும் தன் பரிசனங்களாலும் பகைவர்களாலும் கள்வர்களாலும் விலங்கினங்களாலும் குடிகளுக்கு தீங்கு நேராத வண்ணம் தாயிற் சிறந்த கருணையுடன் காக்க வேண்டும். இந்த நெறியை மேற்கொண்டு நடுநிலைமைக்கு ஒரு பொற்சிகரமாக விளங்கிய மன்னன் மனுநீதி சோழர். மன்னரது நீதி வியக்கத்தக்கது. அதை நினையும் தோறும் உள்ளத்தை உருக்குவது. எல்லா உயிர்களையும் காப்பது பொது. பசுக்களையும் பெண்களையும் அந்தணர்களையும் சிவனடியார்களையும் காப்பது சிறப்பு. இம்மன்னர் பிரான் பசுவின் துயரை நீக்கும் பொருட்டு தன் மகனையும் தண்டித்த தலையாய நீதியை உடையவர். பசு உலகமாதா. தன் கன்றுக்கே என்று உலகில் உள்ள மக்களுக்கும் பால் தந்து உதவி செய்யும் பெருமையுடையது. பசுவின் உடம்பில் எல்லா தேவர்களும் வாழ்கின்றனர். பசுவின் சாணம் பரிசுத்தமானது. திருநீறு பசுவின் சாணத்தில் உண்டாகின்றது. வேள்விக்குரிய நெய் பசுவினால் கிடைக்கின்றது. அதனால்தான் நம்ம திருஞான சம்பந்தர் வாழ்க ஆனினம் என்று அருளி செய்தார். பசு வாழ்ந்தால் 14 உலகமும் வாழும். ஆவினு கருங்கலம் அரணைந்தாடுதல் என்பார் அப்பர் மூர்த்திகள். இத்தகைய பசுவின் துன்பத்தை போக்க மன்னர் தன் மகனையும் கைவிட்டார். பசுவை கொலை புரிந்தோர்க்கு பிராயச்சித்தம் புரியுமாறு அறநூல் கூறுகின்றது. அப்படி இருக்க பசுவின் கன்றை அறியாமல் கொன்ற காரணம் பற்றி ஆறறிவு படைத்த தன் மகனை கொல்லுதல் நியாயமோ என்றால் நியாயமே. உலகில் உள்ள ஏனைய பசுக்களை கொன்றவருக்கு பிராயச்சித்தம் செய்வித்தல் முறை. இந்த பசுவுக்கு அது முறையாகாது. இந்த பசு தன் கன்று இறந்ததை நோக்கி எல்லையற்ற துன்பத்தை எய்து மெய் பதைத்து இதை அரசனுக்கு அறிவித்து நியாயம் பெற வேண்டும் என்று கருதி அரசனுடைய அரண்மனை வாயிலில் கட்டியிருக்கும் ஆராய்ச்சி மணியை தன் கொம்பினால் அடித்தது. அரசனுக்கு நேரே தமது குறைகளை அறிவிக்க விரும்புவோர் அம்மணியை அடித்தல் வேண்டும். அதனை அறிந்து பசு இவ்வாறு செய்தது. அதனால் அது பசுவே ஆனாலும் மனிதனுக்குள்ள தன்மை அதன்பால் இருந்தது. பசு மனிதன் தேவன் முதலிய பகுப்பு உடம்பினால் ஏற்படுவதன்று உணர்வினாலேயே ஏற்படுகின்றது. இவை தக்கவை இவை தகாதவை என்று எண்ணி பாராத மனிதன் விலங்கேயாவான். இவற்றை அறியும் விலங்கு தேவருக்கு நிகராகும். உடம்பை கொண்டு மனிதன் விலங்கு என்று தீர்மானிக்கக்கூடாது. அறிவை கொண்டுதான் நிச்சயிக்க வேண்டும். இந்த பசு மனிதனுக்குள்ள அறிவை உடையதாக இருந்ததால் அதன் கன்றை கொன்ற பாவம் மனித குழந்தையை கொன்றதற்கு சமமாகும். அதனால்தான் அரசர் தன் மகனை தண்டித்தார். அன்றியும் இங்கே தன் குலத்திற்கு ஒரு மகன் என்று கருதாமலும் அமைச்சர் பலர் தடுத்தும் செங்கோன்மையை செலுத்துவாராயினார். பிற உயிர்களது துன்பத்தை தன் துன்பமாக கருதி அத்துன்பத்தை போக்க முயலுதலே சான்றாண்மையாகும். மன்னர் பசுவனுக்கு நேர்ந்த துன்பத்தை அருகில் உள்ளோர் கூற கேட்டவுடன் பசுவுக்குள்ள துன்பத்தை தான் அடைந்தார். துடித்தார். விடம் தலைக்கு ஏறியது போல் மிகுதியும் துன்பம் கொண்டார். இதுவே அரசனது பண்பு. மனுநீதி சோழர் தான் பலகாலம் தவமிருந்து பெற்ற நற்குண நல்லொழுக்கம் மிகுந்த மகன் செய்த குற்றத்தை மகன் என்று பாரபட்சமாக மன்னித்தாரில்லை. அன்றியும் பசு கன்றை இழந்து எவ்வாறு துயருகின்றதோ அவ்வாறு தானும் மகனை இழந்து துயருற வேண்டும் என்று கருதினார். எத்துணை பெரிய நீதி! மகன் மாண்டால் தன் குலம் பழுதுபட்டுவிடுமே என்றும் நீர்க்கடன் செய்து தனக்கு மறுமை பயனை விளைவிக்க சந்ததி அற்றுவிடுமே என்றும் தனக்கு பின் உலகிற்கு அரசன் இல்லாமல் போய்விடுமே என்றும் வாடினார் இல்லை. நீதி ஒன்றையே நாடினார். குற்றம் புரிந்தவரை அரசன் தண்டிப்பது குற்றம் புரிந்தவன் நரக வேதனை எய்தாதிருக்கும் பொருட்டு அந்த ஆன்மாவும் அத்தண்டனையால் அவ்வினை நீங்க பெற்று நன்மை அடையும்.
மகன் என்ற பாரபட்சத்தால் அரச நீதி பிழைப்படுமேல் 1000 மடங்கு மிகுதியான தண்டனையை தெய்வ நீதி வழங்கும். மன்னன் மதியமைச்சரை நோக்கி கன்று இறந்த இடத்தில் மகனை படுக்க வைத்து தேரேறி செலுத்தி கொள்ளுமாறு பணித்தார். அவ்வண்ணம் செய்ய அஞ்சிய அமைச்சர் தானும் அரசருக்கு மகன் முறையாதலின் அக்குற்றத்திற்கு தண்டனையாக தன்னுயிரை நீக்கிக் கொண்டார். அது தற்கொலையோ என்றால் ஆகாது, கருணை காரணமாக நிகழ்ந்தது. உற்ற இடத்து உயிர் வழங்கும் பெற்றியும் பேரன்பும் உடையவர் அமைச்சர். அவரது அன்பின் திறம்தான் என்னை பாருங்களேன். மகனையும் கொல்ல மனம் வரவில்லை, மன்னரது நீதி கட்டளை மறுக்கவும் முடியவில்லை. இரண்டிற்கும் இடையில் தன்னுயிரையே தியாகம் புரிகின்றார். இதனை அறிந்த அரசர் பெரிதும் வருந்தினார். நானே இதனை செய்திருத்தல் வேண்டும். மந்திரியின் மரணத்திற்கும் நான் காரணமாக ஆகினேன். கன்றின் மரணத்திற்காக மகனை கொன்று மந்திரியின் மரணத்திற்காக நான் மாழ்வேன் என்று கருதினாராம். மன்னருடைய நீதி நெறியை கண்டு மகிழ்ந்த நம்ம வீதிவிடங்க பெருமான் ஜோதிவிடை மீது மாதொரு கூரனாய் தோன்றி அருள் புரிந்தார். அன்று முதல் பசுவின் கன்றும் முதல்ல என்ன செய்யாத முதல்ல கன்று, அடுத்து அரசன் கன்றும், இறுதியில் மந்திரியும் உயிர் பெற்றனர். அந்த அழகும் சிந்தனைக்குரியது. பசுவின் கன்று முதல்ல எழாமல் மகன் இருந்திருந்தால் மீண்டும் அரசன் மகனை தண்டனை செய்ய கருதியிருப்பார். மன்னர் மகன் எழாமுன் மந்திரி உயிர் பெற்றிருந்தால் மீண்டும் அவர் இறந்திருப்பார். ஆதலின் இத்தனைக்கும் காரணமாக இருந்த கன்றை இறைவர் முதலில் எழுப்பினார். மந்திரி மரணத்துக்கு காரணமாக இருந்த அரசர் மகனை இரண்டாவது எழுப்பினார். முடிவில் மந்திரியை எழுப்பி அருள் புரிந்தார். இவ்வரலாற்றினால் அரச நீதியின் பெருமை மிக நன்றாக விளங்குகின்றது. மன்னன் கோன்முறை அரசு செய்க, வேந்தனும் ஓங்குக. திருச்சிற்றம்பலம்.